வணக்கம், நான் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணோம். நிறைய பேர் ஷாப்பிங் ஹால் காட்டுங்க, என்னென்ன வாங்கினீங்க, எப்படி இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுதான் இன்னைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தில்லுக்கு துட்டு டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு போனோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமா அழகா ஒரு ரோஜா பூ ட்ரெஸ் போட்டு கிளம்பியிருக்கா. இது எங்கே பிரிஸ்லி எடுத்தது? துபாய் போகிறப்பியா? பெங்களூர் போகிறப்படுத்தியா? ரொம்ப அழகா இருக்கு. இதை போட்டு எங்கே கிளம்பியிருக்கீங்க? இப்போ என்ன படத்துக்கு போறீங்க? டிடி நெக்ஸ்ட் லெவல். ஆக்சுவலா இந்த டிடி சீரிஸ் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ், கரெக்ட். டிடி நெக்ஸ்ட் லெவல் 4 பார்ட் வந்திருக்கு. நாங்கள் இந்த டிடி ஃப்ரான்ச்சைசிக்கு ரொம்ப ஃபேனு. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் திருச்சி நீங்கள் எடுக்க போறீங்களா? இல்லை, நான் ரொம்ப பெரிய ஃபேனு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நாங்கள் எங்கே தெரியுமா பார்த்தோம்? விஎஸ்பி தேட்டரில். செகண்ட் பார்ட்டும் விஎஸ்பி தேட்டரில். தேர்ட் பார்ட் திருச்சியில், ஃபோர்த் பார்ட் திருச்சியில். எப்படி 2 பார்ட் அங்கே, 2 பார்ட் அங்கே. தில்லுக்கு துட்டு தான் மம்மி ஃபர்ஸ்ட் படம். ஆமா, மொட்டை பேல அதில் அது வந்து ஜாக்சன் படத்துக்கு வந்து எங்க அம்மாக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு என்ன படம் போறோன்றது. அதனால யோசிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இப்பதான் ஊர்வசி மொட்டையும் ஏமாத்துவாங்களே அந்த சீரியஸ் செகண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டுக்கு அவங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று நம்ம ஜி டிவிக்காக இந்த படத்தை ஓடிடிக்காக நம்ம வீடியோ கூட பண்ணோம். செகண்ட் பார்ட்டுக்கு பண்ணல, தேர்ட் பார்ட்டுக்கு பண்ணணும். அப்பதான் நம்ம சொன்ன மாதிரி திருச்சி வந்துட்டோம். இந்த படத்துக்கு ரிவ்யூ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ நான் 2-3 சேனலில் பார்த்ததுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு ரிவ்யூ பண்ணுற படம், அதுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம போய் பார்த்து என்ஜாய் பண்ணமோ இல்லையான்னு நம்ம படத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வீக்கெண்ட் எந்த படத்துக்கு போகலாமா? மாமன் போகலாமா? 11 போகலாமா? அதுக்கப்புறமேட்டு எனக்கு நாளைக்கு வந்து இங்கே டாம் க்ரூஸ் படம் இருக்குது, மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் டெஸ்டினேஷன். இத்தனை படம் வந்துருக்கு. எது மிஷன் இம்பாசிபிளுக்கா? ஏன்? சரி, உன்னை கூட்டிட்டு போறேன். உழைச்சி சாப்பிட்டா சோத்தோட அருமை தெரியும். சின்ன பொண்ணு வேலைக்கு போயிட்டு வராங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? சின்ன பொண்ணு ஏன்டா பேச மாட்டேன்? கிறிஸ்டியா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு மம்மி. படம் எப்படி இருந்தது? அப்புறம் இந்த ரிவ்யூஸ் நல்லா இல்லன்னு சொன்னீங்கன்னா பேய் வந்துரும் மம்மி. இல்ல நல்லா இல்லன்னு ரிவ்யூஸ் சொல்லிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன ஆகுது தெரியலையே. A few moments later. டிடி ரிட்டர்ன்ஸ் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் ரிவ்யூ பார்த்த மாதிரி எனக்கு நான் ஃபிலிமி கிராஃப்ட் அருண் ப்ரோட ரிவ்யூ பார்ப்பேன். அவர் சொன்னது தான் காமெடிஸ் ஒரு விஷயம். அது வந்து இருந்திருந்தாரு. சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலான்ற மாதிரி இருந்தது. சில இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. படம் கொஞ்சம் எனக்கு பர்டிகுலராக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சதுங்க. பார்க்கலாம், எங்களுக்குலாம் பிடிச்சது. ஆமா, குழந்தைங்களாம் நல்லா சிரிச்சு பார்த்துருந்தாங்க. அது முன்னாடி வந்த 3 பாட்டோட இது கொஞ்சம் கம்மி. பட் மத்தபடி வந்து இது பார்க்க முடியாது, மரண மொக்கலாம் கிடையாது. நல்லா ஜாலியா பண்ணி பார்க்கலாம். பட் வந்து அந்த தேர்ட் டு ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு பார்த்துட்டு இது கொஞ்சம் மாதிரியா இருந்துச்சு. பட் எனிவேஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நல்ல ஒரு வீக்கெண்ட், படங்கள் இல்லாத டைமுக்கு போய் உங்களுக்கு வீட்டில் ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போறேன்னா, நானும் பிரசித்தியாவும் சேர்ந்து அவங்களோட ஷாப்பிங் ஹால், ஸ்கூல் ஷாப்பிங் ஹால் காட்ட போறோம் ஒரு டீ பிரேக்கு அப்புறம். The next day. மம்மி இன்னைக்கு டே ஜாலியா இருந்துச்சா? நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. நான் மாசத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு வரேன். இன்னைக்கு தான் யாரை பத்தி யோசிக்க படுத்தாச்சு. ஜாலி. எனக்கு ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தெரியுதா? இதுங்க உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். காஃபி பிரேக் அப்புறம் பிரசித்தியாவுக்கு ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று காஃபி பிரேக் சொன்னால் இன்னைக்கு காஃபி பிரேக் வந்துருச்சு. அப்படியே அங்கே இங்கேன்னு இது அதையும் பேசிட்டே லேட் ஆகி போச்சு. ஆனால் இப்போல்லாம் நாள் ரொம்ப சீக்கிரமாக ஓடிற மாதிரி இருக்கு. எப்பயுமே நாள் சீக்கிரமாக ஓடிடும். இது பாருன்னா நம்மளுக்கும் புரியாது. அப்படிதான் பண்ணுவா.
என்னமோ சரி ரைட் ஓகே. மாமியார் மருமகளும் ஜாலியாக போய் பார்லர் போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் இந்த ஷேர் பண்ணுவேன் அப்படின்றத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் மங்கள வாங்கணுன்றதை காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது ரோமோட லஞ்ச் பாக்ஸ், இது வந்து பிரசித்தியோட லஞ்ச் பாக்ஸ், இது வந்து அப்புறவோட லஞ்ச் பாக்ஸ், என் புருஷனோட லஞ்ச் பாக்ஸ். பாருங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இது வந்து நான் இந்த அளவுக்கு சாப்பிடவே மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு படத்துல சின்னவனே நேற்று நான் சொல்றது இவங்க சொல்றாங்க, இவன் வந்து சின்னவன், எங்க அம்மா பெரிய, உங்களுக்கு தான் ஃபுல்லாவே சின்னவளே பெரிய, இவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. கூட பார்த்தோமே சின்ன தம்பி பெரிய தம்பி, அது இல்லையா அது வேற காமெடி. ஸோ இந்த ஹாட் பேக்ஸா, இது பேர் என்ன, லஞ்ச் பாக்ஸ். இது எதுக்கு வாங்கியிருக்கோம்னா வந்து பிக்னிக் போனா சாப்பாடு கட்டு போறதுக்கு வாங்கணும். ஸோ நம்ம வந்து நிறைய டப்பாவா தனித்தனியா எடுத்துட்டு போவேனா, ஒரே கேரியர்ல வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலியே சாப்பாடு எடுத்துட்டு போகலாம். இப்போ நாங்கள் 5 பேர் இருக்கோம். எல்லாமே இல்லை பிரியாணி வேணா, இல்லை பிரியாணி, ரைத்தா, சில்லி சிக்கன், எக்கு. இது என்ன ஹைலைட்னா எல்லாத்துலயும் தட்டு இருக்கும், அதே தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தட்டு தனியாக எடுத்துட்டு போக வேணாம். இப்போ கரண்டி மட்டும் எடுத்துட்டு போனா போதும். இதுல வச்சு இதுல பெருசா இருந்துச்சுங்க, நாங்க சின்னதா சூஸ் பண்ணிட்டோம். ஆமா, இது இதோட பர்டிகுலரா ஒண்ணு பார்த்தோம், அந்த ஜிப் வச்சது கண்டெய்னர் லாக் பண்ணி அதுக்குள்ள ஊறுகாய் டப்பாலாம் இருந்துச்சுல, சூப்பரா இருந்துச்சு. அது வேணா வந்து 3000 ரூபா. 3000. பட் நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லைன்னு வாங்கல. இதுல வந்து 3 தட்டு இருக்கு, 1 2 3 4 அடுக்கு இருக்கு. 4 அதாவது ட்ரிப் போனோம்னா டே 1ஓட லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் இதில் கட்டிட்டு போயிடலாம். ஆமா, இது அதான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு நார்த் இந்தியா வீடியோ. அப்படி வந்து சங்கடப்படுறாரு. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஆஃப் 4க்கு வந்து சப்பாத்தி, சாப்பாடு எல்லாமே டின்னர் வரைக்கும் அவங்க எல்லாமே இதுலயே கட்டிட்டு போயிருந்தாங்க. தட்டெல்லாம் வச்சு நானும் அதான் சொல்றேன், நீங்களும் கட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு வந்துருங்க. தூக்கிட்டு வந்தா வேணாம் சொல்ல போறேன். வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு அது பார்க்கவே. அவங்க திரும்பி ட்ரெயின்ல போய் உட்காந்து எல்லாரும் பிரிச்சு இந்த தட்டை வச்சே சாப்பிட்றாங்க. அதனாலதான் நான் கார் வாங்கினதுனால இந்த ட்ரிப் பாக்ஸ் இலவசம் அப்படி இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கினோம். திடீர்னு பிளானுக்குள்ள வந்துருச்சு. எஸ், இந்த மாடல் நான் பார்த்து ஆன்லைன்ல நிறைய அந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோலாம் வரும். அதில் இப்படிதான் வந்து 5 அடுக்கு அப்படி வந்து சைஸ் மாறிட்டே போகும். மேலே போக சின்னதாக இருக்கும், கீழே பாட்டம் பெருசாக இருக்கும். அதுதான் நல்லா இருக்குன்னு எடுத்தோன்னு நான் சொல்லிட்டேன். வீட்டில் யாருமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இதான் யூனிக்கா இருக்கு. ஆமா, தூக்கு செட்டில யூனிக்கா இருக்கனால அதை வாங்கிட்டோம். 2 அடுக்கு தூக்கு செட்டி. ஆக்சுவலா 3 அடுக்கு இருந்தாதான் என் பிள்ளைக்கு பத்தும். இவங்க 2 அடுக்கு தான் எடுத்துருக்கீங்க. இல்ல 2 அடுக்கே போதும். கீழே இருக்க பாட்டம் நல்லா பெருசா இருக்கு. நீங்களா சாப்பாடு கட்டுறீங்க? நாங்க காட்டு அளவுக்கு சொல்லல. இதுலயும் தட்டு இருக்கு பாரு. அளவுக்கு சொல்ல தயிர் சாதம் சாப்பிடணும்னா சாம்பார் தையும் மிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது, தனித்தனி. அதுக்கு சின்ன ஒரு டப்பால போட்டு கொடுத்தா வேலை முடியும். மினியேச்சர் தட்டு. இதுல ஊறுகாய் வச்சுக்கலாம், நடுவுல காய் வச்சுக்கலாம், பொரியல் வச்சுக்கலாம். ஊறுகாய் வச்சு மேல அந்த சப்பானி வச்சா அடைச்சு போயிடும் ஊறுகாய். இதுக்கு தனி டப்பா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு, அதனால அதை வாங்கிட்டோம். இது வந்து ரோமோட பாக்ஸ் தான் இல்ல, இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஆனா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நிறைய மாடல்ஸ் இருந்துச்சுங்க. இது வந்து பட்ஜெட்ல கம்மியாகவும் இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. பிரசித்தியாக்கு பர்பிள் கலர் பிடிக்கிறதுனால பர்பிள் எடுத்துட்டாங்க. பாருங்க, நான் வந்து சில்வர்ல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சில்வர்ல வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னால அவங்க வந்து ஹாட் பேக்ஸ்லாம் வாங்குவாங்க. அதோட மூடியிலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் வந்து உள்ள வந்து சில்வர் இருந்தாலும், அதனால வந்து நாங்க சில்வர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தலையிலேயே கொட்டி இதை மாத்திட்டோம். இந்த லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பேக், இது நான் என்னோட செலெக்ஷன். பேக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் இந்த லஞ்ச் பேக் பார்த்தோம். இதை வந்து பேக்குக்கு ஏற்ற மாதிரியே கலர் சூஸ் பண்ணி நான் தான் கண்டுபிடிச்சேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஹாட் பேக்ஸ். ஹாட் பேக்கா? பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஃபாயில் இல்லைங்க. சரி ரைட்டு. இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுல ஹீட் வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஹாட் பேக். இது நம்ம சூடா வச்சோம்னா அது அப்படியே சூடா வந்து சஸ்டெயின் பண்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப திக்னஸா இருக்கு. இதுக்குள்ள வந்து இது வச்சுக்கலாம், ஜூஸர் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலா நான் என்ன வச்சுக்கலாம் பாத்தீங்களா, ஜூஸர் இல்ல ஜூஸ் பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம். பிளஸ் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிற இடமும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க மேலயும் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்பூனு, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணா வச்சுக்கலாம். டவல் டவல் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுக்கலாம். நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. ஒரு யூனிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் பிரசித்தியாக்கு அமைஞ்சிருச்சு. லஞ்ச் பேக் ஸ்பூன் தான் என்னோட gift பிரசித்தியாக்கு. அதுவும் பிங்க் கலர். இந்த மாதிரியே ஃப்ரெண்ட் ஆனம் வச்சிருந்தா இதே ஸ்பூன். சோ அதனால பிங்க், எல்லாமே பிங்க் ஷேட்ல இருக்கனால பிங்க் வாங்கிட்டோம். ஜோ ஜோ மூஞ்சி
பிரசித்தியா ஆசையாக வாங்கின இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை அவள் சொன்னா நாளைக்கு தான் முடியும். அதனால் நான் ஆமாம் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து மங்கல்ல லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போகிறப்பே பிரசித்தியா வந்து எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டா. அது இருந்துச்சு. இன்றைக்கி போய் பார்க்குறப்ப அந்த பாக்ஸ் குடோனில் வந்து இந்த பாக்ஸ் கிடைக்கல. இதுதான் வேணும்னா ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு, பட் அது வந்து டேமேஜாக இருந்துச்சு. கடைசியில் பில் போடுறப்ப அந்த சிஸ்டர் ஓடி வந்து இந்த பாக்ஸை கொடுத்துட்டாங்க. இதில் என்ன அப்படி அதிசயம் இருக்குன்னு காட்டுவாங்க. எஸ், இந்த பாக்ஸ்ல இந்த சிசர்ங்கற பட்டன் அழுத்தினா சிசர் வரும். பொம்மை சிசர். இது பேப்பர் கட்டர். அப்புறம் ஐயோ, இது யூனிகார்ன் டீம்ல ஒரு பிங்க் கலர் பாக்ஸ். ஆமா. இந்த பக்கம் அழுத்தினா பென்சில் ஷார்ப்னர் வரும். ஓகே. இந்த பக்கம் அழுத்தினா எரேசர் ஸ்டாண்ட். இதுக்குள்ள எரேசர் ஓகே. இந்த பக்கம் அழுத்தினா டேப் ப்ளஸ் கட்டர். ஓகே. அடுத்து அப்புறமா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இதுக்குள்ள மேக்னெட் இல்ல மேக்னெட் பாக்ஸ் ரூலர். சம்சா ரூலர் வருமா? பாரு ஸ்டைலா வந்துருச்சு. நல்லா வித்த காட்றப்பா நீ. ஆமா, இதெல்லாம் ஆதி காலத்து பாக்ஸ். நான்லாம் பார்த்தது இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. இதுக்கு பின்னாடி வந்து முக்கியமா ஏதாச்சும் பேப்பர் வைக்கணும், அங்க வச்சுக்கலாம். அவ்வளவுதானா? ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இந்த வாட்டி பிரசித்தியாவோட தீம் வந்து யூனிகார்ன் பிங்க் தீம். பேக் எடுத்துக்கிட்டேன் ப்ளூ ப்ளஸ் பிங்க். நெக்ஸ்ட் இதுதான் எங்க அம்மா சூஸ் பண்ணி கொடுத்த பேக். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா இன்னொரு பேக் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து முன்னாடி அட்டையாட்டம் இருந்தது, எனக்கு பிடிக்கலன்ட்டேன். இது அழகா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப பிங்கிஷா. ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதில் 2 ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட தான் முடியாது. நிறையா ஜிப்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேகு. எத்தனை ஜிப்பு மொத்தம்? முன்னாடி 1 5 புக்கு தானே இருக்குது சார். 5 புக்கு 4 நோட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அதோட வந்து பவுச்சு வந்துருக்கு. இந்த பேக் கம்பெனி பேர் என்ன? போன வாட்டி தான் வாங்கினோமா? போன வாட்டி இதே தான் வாங்கியிருக்கோம், பிரியாரிட்டி. பைண்டிங் வேணான்ட்டாங்க. உள்ள பவுச் பாக்ஸா? பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதனால தான் பாக்ஸ் வேணாம்னு சொன்னேன். பேச்ச கேக்குறீங்களா? ஆனா அது இங்கெல்லாம் கொட்டிடும், அதனால தான் நான் பாக்ஸ்னு சொன்னேன். இங்க வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நல்லா படி, எது வேணா வாங்கலாம். நல்ல படி. ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு தெரியுமா? நீ சேட்டை பண்ண அடிக்கிறதுக்கு. இங்க தனியா பேட் வைக்க கூட ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இதோட ஹைலைட் இன்னொன்னு இருக்கு. மழையில் நினைந்தால் பேகை பத்திரப்படுத்த ஒரு ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. போன டைம் பேக்ல இதை கொடுத்துருந்தாங்க சரசு. பிரசித்தியா உட்காந்துட்டே இருப்பா, மழை எப்போ வரும், மழை எப்போ வரும். மழை வந்து அந்த பேகை கழட்டி ரெடியா வச்சிருப்பா மாட்டி வைக்கிறதுக்கு. ரோமாவே இதை போட்டலாம் மழை வந்தா. இது நல்லா குவாலிட்டியா இருக்கு. இன்னொரு ரெயின் பேக் வந்து நான் வச்சிருக்கேன். அந்த போன வாட்டி வந்ததா? ஆமா, வச்சிருக்கேன். சொன்னல எப்ப மழை வரணும் உட்காந்துருப்பா சரசு. மழை வந்து பேக் எப்ப மழையில பேக போட்டோன்னு கொண்டு வருவா. அதை போட்டுக்கலாம். பிரசித்தியாவை வந்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. ஒரு பெரிய விஷயம் நடக்கும் போது நம்ம ரோமா குட்டி ஸ்கூலுக்கு போதா? நான் வந்து ரோமா பக்கத்துலயே உட்காந்துருக்கேன் ஸ்கூல்ல போய் மிஸ்டர் பர்மிஷன் வாங்கி. பவுச் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு பேக் வாங்கணும், ஒரு பவுச் ஃப்ரீயா? எந்த பேக் வாங்கினாலும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா? இது நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன். இட்ஸ் a board game. ஆமா, இது பேர் க்ளூடோ. க்ளூ கொடுத்த டோ. நாங்க வந்து கோவிட் டைம்ல விளையாண்டது. இப்ப திரும்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் மர்டர் வந்து இல்ல நடக்கும். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கேம். ஒவ்வொரு தட்டி இல்ல பிளாக் நோட் செட் போயிவாரு. அவரை யார் அந்த கேமை டீடைலா சொல்லலாம். நாளைக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கி விளையாடலாம். இந்த கேமோட பிஜிஎம் என்ன தெரியுமா? விக்ரம் வேதா. இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த கேம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் இதோட ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எப்படி விளாண்டோன்றதையும் சொல்கிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரம் சாரா விஜயன் ஃபேமிலி. பாய்.